14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மீண்டும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 279 பேர் தமது 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நிறைவடைந்த பின்னர் தனிமைப்படுத்தல் மையங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் தங்களின் வீடுகளில் மீண்டும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் நிறைவடைந்த வரையில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் 7-8 நாட்களுக்கும் குறைந்த காலத்தில் அவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டுள்ளது. எனவே இதுவரையில் தனிமைப்படுத்தல் மையங்களில் தனிமைப்படுத்தல் நிறைவு செய்து வெளியேறியவர்கள் மற்றும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியவர்களும் மேலும் 14 நாட்கள் தொடர்ந்தும் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு கோருவதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றுறுதியான 5 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரையிலான காலப்பகுதியில் கொரோனா தொற்றினால் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 171 அதிகரித்துள்ளது. இறுதியாக அடையாளம் காணப்பட்டவர் நீர்கொழும்பு அக்கரப்பானா பகுதியைச் சேர்ந்த 4 வயதான சிறுவன் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவ்வாறு இருப்பினும் அவருக்கு இந்த நோய் ஏற்பட்டமைக்கான மூலம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதிலும் 137 பேர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதற்கமே 29 பேர் சிகிச்சைகளுக்கு பின்னர் பூரணமாக குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரத்மலான ஸ்ரீ ஜனமாவத்தையில் பெண் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியதாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவரோடு தொடர்பினை பேணிய அந்த பகுதியில் வசித்த 34 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த பெண்ணோடு உரையாடல்களை மேற்கொண்டிருந்த மேலும் 6 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களோடு நீண்ட தொடர்புகளை கொண்டிருந்த அந்த பகுதியில் மேலும் 24 பேரும் தனிமைப்படுத்தலுக்காக புனானை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்வரும் 14 நாட்களுக்கு ரத்மலான ஜனமாவத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ரத்மலான சுகாதார மருத்துவ அதிகாரி GM குணத்திலக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான செயற்கை சுவாச கருவி ஒன்று வெள்ளவாய பகுதியில் உள்ள இளைஞர் ஒருவரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள சில பொருட்கள் மற்றும் அகற்றப்படும் சில பொருட்களை பயன்படுத்தி இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. 15,000 ரூபாயில் இந்த கருவினை உருவாக்க முடியும் என்றும் குறித்த இளைஞர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட 18 பேருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அமது செய்தி சேவைக்கு இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் யாழ்ப்பாணம் அரியலை பகுதியில் உள்ள தேவாலயத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஆராதனைகளில் கலந்து கொண்ட மேலும் 12 பேருக்கான மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொரோனா நோய் தொற்று என உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கான கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்று மானிபாயில் 8 பேருக்கும் பூம்புகார் கிராமத்திலே 6 பேருக்குமாக 14 பேருக்கான பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன. அவற்றுக்கான பரிசோதனைகள் நேற்று முதன்முறையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே நடைபெற்றன. அந்த 14 பேருக்கும் கொரோனா தொற்று இல்லை என மருத்துவ பரிசோதனைகளில் நேற்று மாலை எங்களுக்கு அறிய தரப்பட்டது. நேற்று முன்தினம் தாவடியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதன்முதலாக இனங்காணப்பட்ட நோயாளியுடன் நெருக்கமாக இருந்த குடும்ப உறுப்பினர்களிடம் 18 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவர்களுக்கான பரிசோதனைகள் அனுராதபுரத்தில் இருக்கின்ற வைரோலஜி லேபிலே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று மதியம் எங்களுக்கு அதற்கான முடிவுகள் கிடைத்தது. அதன் பிரகாரம் அந்த 18 பேருக்கும் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்று யாழ் மாநகர பிரதேசத்திலே இந்த அரியாலையிலே தேவாலயத்தில் நடந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிய 12 பேருக்கு சுய தனிமைப்படுத்தல் இருக்கின்ற 12 பேருக்கான மருத்துவ பரிசோதனைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான பரிசோதனைகள் தற்போது யாழ் மருத்துவ பீடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாலை எங்களுக்கு அந்த முடிவுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சுய தனிமைப்படுத்தலில் இருக்கின்றவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றோம். நாளைய தினம் முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையிலான காலப்பகுதி அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றும் வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி, களுத்துறை, கம்பகம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுலாகின்ற ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரும் வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய 19 மாவட்டங்களில் தற்பொழுது அமலில் இருக்கின்ற ஊரடங்கு சட்டம் நாளை காலை 6 மணிக்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு மீள அமுலாக்கப்பட உள்ளது.
இந்த நிலையில் குறித்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டத்தை நீக்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் வேறு பொருட்களை வீடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசாங்கம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்திலாவது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சிறு தேயிலை தோட்டங்கள், ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக முதியோர்கள், விசேட தேவையுடையோர் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவை நாளை தினம் வழங்கி நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்பொழுது இந்த கொடுப்பனவு கிடைக்கப்பெறும் விசேட தேவையுடையோர் மற்றும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் என்று அனைவருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை அவர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கான முதியோருக்கான கொடுப்பனவாக தற்பொழுது 2000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மேலும் 3000 ரூபாய் நாளை தினம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் சமுர்த்தி கொடுப்பனவு உட்பட்ட ஏனைய கொடுப்பனவுகளை வழங்க வேலை திட்டம் நாளை தினம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கைகளை அஞ்சல் அலுவலகம் முன்னெடுத்துள்ளது. இந்த சேவைக்கு பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களையும் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு 071 80 98 700 அல்லது 071 44 31 624 மற்றும் 071 81 94 214 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒருமுறை அந்த தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 071 80 98 700 அல்லது 071 44 31 624 071 81 94 214